ஹே ஆல், எப்போதும் சாப்பிடும் சாதம் ரொட்டியை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம உடலுக்கு எளிதில் ஜீரணமாகும் ஆரோக்கியத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பாரம்பரிய உணவு தாங்க இன்று செய்ய போகிறோம். இது சூடான காலங்களில் உடலை குளிர்விக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்துங்க, பல உணவுகளை விட அதிக நன்மைகள் தரும். என்ன உணவு தெரியுமா? கம்பு ரொட்டி தாங்க அந்த உணவு. இந்த ரொட்டியோட ஆரோக்கிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும், உடலுக்கு நல்ல ஆற்றல் தருங்க, உடல் சூட்டையும் குறைத்து குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். சரி வாங்க இப்போ அந்த கம்பு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கம்பு மாவு எடுத்துக்கோங்க. கம்பு மாவு எடுத்துட்டு நீங்கள் எத்தனை கம்பு ரொட்டி செய்ய போகிறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி பேசிங்க. என்ன பண்ணுங்க, இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சுடு தண்ணி லைட்டாக சூடானா போதுங்க. உப்பு எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்புலாம் ஆட் பண்ணல, அதுவே சூப்பராக தாங்க இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு சப்பாத்திக்கு தேவையான மாவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி எப்படி பேசுகிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆகணும். நீங்கள் 1-2 அழுத்துலேயே விட்டுறக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்லா தேய்ச்சி அது ஒரு சாஃப்டான பதத்துக்கு வருதோ அப்போ தாங்க நீங்கள் செய்கிற கம்பு ரொட்டியும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கம்பு ரொட்டி ஒழுங்காகவே வராதுங்க. அதனால் நீங்கள் நல்லா தேய்ச்சி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. பிசைஞ்ச அப்புறம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரைக்கும் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா உருண்டை பண்ணிக்கினா தான் உங்களுக்கு நல்லா கையில் தேய்க்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். உருண்டை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா இப்படி உருண்டை பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கையில் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்க, நான் எப்படி இது பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அப்படியே ரவுண்டு பண்ணிகிட்டே வாங்க. அந்த கட்டை வரல கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துலையே நல்லா அப்படியே திருப்பிகிட்டே வாங்க. இப்படி தாங்க இது பண்ணோம். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ண கொஞ்சம் ஈஸியாகவும் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே இந்த 2 கையிலையும் அங்கே எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரியே நல்லா தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பும் வந்துடுங்க. நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டை எடுத்து தேய்க்கணும்லாம் இல்லைங்க, கையிலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் கட்டையில் தேய்க்காமலே நல்லா வந்துடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்ச உடனே தவா சூடு ஏறின பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த தவாலாம் அப்படியே ஒரு பக்கமாக போட்டுருங்க. பார்த்து போடுங்க, இல்லைன்னா சில இடத்துல அப்படியே விரிசல் விட்டுரும். பார்த்து போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் திருப்பி போட்ட அப்புறம் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வெந்த அப்புறம் கேஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கேஸில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 2 பக்கம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வெந்த அப்புறம் கேஸில் எடுத்து வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கேஸில் வச்சு ஒரு நிமிஷம் போல் திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கேஸில் வச்சு எடுத்தோடனே எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே அருமையாக இருக்குங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க கம்பு ரொட்டி செய்கிறது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கேளுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கம்பு ரொட்டி செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப ஹெல்த்துக்கும் சூப்பராக இருக்கும், நீங்களும் சாப்பிடுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உடலுக்கு நன்மை தரும் இந்த பாரம்பரிய உணவை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொட்டியை மேலும் சுவையாக மாற்ற உங்களுக்கு எதனா புதுமையான ஐடியா இருக்கா? உங்கள் யோசனையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.